திலீபன் உண்ணாவிரதம் இருந்து இறந்த பொழுது அவனுடைய வயது 23. கரூர்ல ஒரு நடிகனை பார்க்க போய் செத்ததுல 20 பேருடைய வயது 23. அவன் உண்ணாவிரதம் இருந்து இனத்துக்காக செத்தான். இவன் கூத்தாடிய பார்க்க போய் செத்தான். ஸ்டாலினை கேள்வி கேட்காம எதற்காக விஜய கேள்வி கேட்கிறீங்கன்னு கேட்கிறான். எங்களை போல திமுகவை எதிர்த்த ஒரு ஆண்மகனை தமிழர் நிலத்துல காட்டிக்க பார்ப்போம். என் மீது மட்டும் 14 வழக்கு, குண்டர் சட்டம், ஓராண்டு சிறை, ஆசியாசியமான கார உடைச்சான். ஆனாலும் திமுக என்கிற இந்த கட்சியை களத்தில் வீழ்த்த நாங்கள் நிற்கிறோம். செருப்பு வீசிய பிறகுதான் அங்கே கலவரம் நிகழ்ந்தது. எம்டி ஆம்புலன்ஸ் போனது, தண்ணி பாட்டில் பறந்தது, 100 பேர் உள்ளே புகுந்து கத்தியால் குத்தினார்கள். ஒரு வாரம் உட்கார்ந்து எழுதிட்டு நீதிபதி ஒரே கேள்வி, நீ எதிர்த்து பேசுற எல்லா கட்சியும் கரூர்ல நிக்குத, நீ எங்கடா போன என்று நாங்கள் கேட்கல, நீதிபதி கேட்கிறார். 7 நாளாச்சு 41 மரணத்திற்கு முதல் குற்றவாளியாக பதிவு செய்ய வேண்டியது யாரை? விஜயை. 2ஆம் குற்றவாளி புஷி ஆனந்த், 3ஆம் குற்றவாளி ஆதவ் அர்ஜுனா. ஏன் கைது பண்ணல? அப்ப என்ன, லாட்டி மார்ட்டின் 500 கோடி ரூபாய் வாங்கினா மருமனை பிடிச்ச மாமனார் கோச்சுக்குவாரு. இதென்ன டீலிங்? எந்த தப்பும் செய்யாத என்ன பிடிச்சு குண்ட சடத்துல போட்டான். சிறையில பார்ப்பதற்காக தெரியாம என் பிள்ளைய மனைவி கூட்டு வந்துட்டா. பார்த்த உடனே அவன் கைகளை நீட்டி அப்பா என்று அழைத்த அந்த நொடி இருக்கு பாரு, உன்னை திமுகவை அழிச்சுட்டா நான் சாகணும் என்று முடிவெடுத்தல. அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரு முறை தாண்டா, சிரித்து கொண்டே செருக்களம் வாடா என்கிற புரட்சிகரமான வரிகளுக்கு இணங்க மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து 1987 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து காந்திய தேசம் ஒரு கருணையற்ற தேசம் என்பதை நிரூபிக்க 12 நாட்கள் ஒரு சொட்டு நீர் அருந்தாது உண்ணா விரதம் இருந்து உயிர் நீத்த எங்களுடைய அண்ணன் திலீபன் அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற திருக்காட்டுப்பள்ளியினுடைய நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கும், இந்த திருக்காட்டுப்பள்ளி மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற என் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும், பிரபாகரன் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அரசுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு பாலமாக இருக்கிற உளவுத்துறை பெருமக்களுக்கும், நம்மளைத்தான் கண்டிப்பா 2ஆ போட்டு பொழப்பான் என்று அங்கங்கே பதுங்கியிருக்கிற உடன்பிறப்புகளுக்கும், நிச்சயமா எங்களைத்தான் பொழப்பான் என்று மரத்து மேலே அமர்ந்திருந்து எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற அணில்களுக்கும், பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். தியாக தீபம் திலீபனுடைய வரலாறு குறித்து எனக்கு முன்பாக பேசிய அண்ணன்மார்கள் அனைவரும் சொன்னார்கள். ஈழ நிலத்திலே உச்சகட்டமாக அடக்குமுறை நிகழ்ந்த பொழுது அங்கே மீள் குடியேற்றம் என்ற பெயரிலே சிங்கள குடியேற்றம் அமர்த்தக்கூடாது, புதிய காவல் நிலையங்களை அமைக்கக்கூடாது, ஊர்காவல் படை என்கிற பெயரில் அவரிடத்திலே துப்பாக்கி கொடுக்கக்கூடாது, சிறையிலும் இராணுவ முகாமிலும் இருக்கிற தமிழ் உறவுகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து அவர் உண்ணா நோன்பை கடைபிடித்தார். உண்ணாவிரதம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ திமுக உள்ளவங்களுக்கு உண்ணாவிரதம்னா நல்லா தெரியும். 2 பக்கமும் 2 ஏர் கூலரு, 2 பக்கமும் 2 ஏர் கூலரு, அவரோட கூலர் 2 ஏர் கூலரை வச்சுக்கிட்டு கட்டில் போட்டு மெத்தையை போட்டு அதுக்கு மேல தலையணையை போட்டு காவல்துறை புடைசூழ மெரினாவிலே கடற்காற்று வாங்கி காலையிலே 6:30 மணிக்கு ஐரமீன் குளமும் இட்லியும் சாப்பிட்டு விட்டு 11:30 மணிக்கு அவிச்ச முட்டை சாப்பிடுவதற்கு செல்வதற்கு பெயரல்ல உண்ணாவிரதம். உயிர் கண்ணுக்கு முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக உருவது தெரிந்தும் ஒரு சொட்டு நீர் இருந்தாமல் உலகிலேயே உண்ணாவிரதம் இருந்து இறந்து போன ஒரே தமிழன் எங்களுடைய அண்ணன் திலீபன் மட்டும்தான். இது ஒரு போலி உண்ணாவிரதம் கிடையாது, இனத்திற்காக உண்மையிலே உண்ணாவிரதம் இருந்தான். அவன் உண்ணாவிரதம் இருந்து கிட்டத்தட்ட 38 வருஷமாச்சு. இன்றைக்கு எதற்காக திருக்காட்டு பள்ளியிலே இதை நினைவேந்தலை எடுக்க வேண்டும் என்றால் இந்த காலத்திற்கு திலீபனை கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. திலீபன் உண்ணாவிரதம் இருந்து இறந்த பொழுது அவனுடைய வயது 23.
கரூர்ல ஒரு நடிகனை பார்க்க போய் செத்ததுல 20 பேருடைய வயது 23. அவன் உண்ணாவிரதம் இருந்து இனத்துக்காக செத்தான். இவன் கூத்தாடிய பார்க்க போய் செத்தான். அதுக்காக தாண்டா இந்த கூட்டம். தமிழர் ஒன்று இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று என்று நாங்க மேடையில பேசுறோம். தளபதி இவன் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. NTTV ரிப்போர்ட்டர் துண்டை போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஒருத்தன். செதறிட்டான். 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்தியா முழுக்க பயணப்பட்ட NTTV ரிப்போர்ட்டர் இதே நாகப்பட்டினத்துல துண்டை போட்டு எடுத்துட்டு டிவிக்கே படிச்சு படிச்சு சொன்னோம். டே, இது ஒரு தற்கொலை கூட்டம், இது ஒரு தரங்கட்ட கூட்டம், இது ஒரு தமிழ்நாட்டு அரசியலை கேவலப்படுத்த வந்த கூட்டம். இப்ப திமுகவை நாங்க எதுக்குறோம்? திமுக என்கிற கட்சி தொடங்குற பொழுது அது ஒரு வரலாற்று தலைவன், வரலாற்று புரிதல் கொண்ட, ஒரு இலக்கிய சிந்தனை கொண்ட, ஒரு மொழிப்பற்று கொண்ட அண்ணாதுரை என்கிற ஒரு அறிஞனால் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கட்சி கருணாநிதிங்கிற ஒரு உங்க ஒரு ஸ்லாங்ல சொன்ன போனா ஒரு கருணாநிதி கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் அது குடும்ப அரசியலா மாறிச்சு, ஊழல் பண்ணிச்சு, லஞ்சம் பண்ணிச்சு, ஈழத்தை அழிச்சு முழிச்சுது. இங்க ஆத்துமணல் கொள்ள, கனிம வள கொள்ள, இயற்கை வள சுரண்டல் பண்ணி அது தவறான கட்சியாக மாறி நிற்கிறது. ஆனா தொடங்கும் போது அது நல்ல கட்சி, தொடங்கும் போது அது மொழி போருக்காக போராடிய கட்சி, அது தொடங்கும் போது மாநில சுயாட்சி பேசிய, தன்னாட்சி பேசிய கட்சி. அந்த கட்சியில் இருந்த 50 தலைவர்களும் தமிழர்களாக இருந்தார்கள், தியாகத்தால் இருந்தார்கள். நேர்மையாக அண்ணாதுரை வரைக்கும் நேர்மை இருந்தது. அதுக்கப்புறம் தப்பா போயிருச்சு. ஆனால் இது தொடங்கும் போதே ஒரு அயோக்கியத்தனமான கூட்டத்தை கொண்டு தொடங்குறது. அப்போ யாரை எதிர்க்கணும்? யாரை முதல்ல அடிக்கணும்? ஊருக்குள்ள ரொம்ப நாளா ஒருத்தி ஒரு தவறான தொழில் பண்ணிட்டு இருக்கா. அவளை கண்டுக்க முடியல. ஏன்னா பண்ணையாரில இருந்து பெரிய முதலாளியில இருந்து எல்லாரும் அவகிட்ட இருக்கா. புதுசா ஒருத்தி ஊருக்கு வெளியே கடையை போடுறா. அதே மாதிரி இளவட்ட பிள்ளைல போறோம் கெடுக்கிறதுக்காக ஊர்ல ஒருத்தி கடையை போடுறா. ஒரு பழைய ஒருத்தி இருக்கா, ஒரு பழசு இருக்கா, பழைய பீஸ் ஒன்று இருக்கு. அவ தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கா. அது பழைய பீஸ் முடிஞ்சு போச்சு. அது கால் முட்டி தேஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா புது பீஸ் ஊருக்குள்ள வெளியே கடையை போட்டு எல்லா இளவட்டத்தையும் இழுக்குது என்றால் யார செருப்பகல்ட்டி அடிப்பீங்க? அதை தாண்ட நாங்க உங்க பிள்ளைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். திமுகவை எதிர்க்காம ஏன் தாவேக்காவை எதிர்க்கிறீங்க? ஸ்டாலினை கேள்வி கேட்காம எதற்காக விஜய கேள்வி கேட்கிறீங்கன்னு கேட்கிறான். எங்களை போல திமுகவை எதிர்த்த ஒரு ஆண்மகனை தமிழர் நிலத்துல காட்டுங்க பார்ப்போம். என் மீது மட்டும் 14 வழக்கு, குண்டர் சட்டம், ஓராண்டு சிறை, அலைபேசி 4 போனை பிடிச்சிட்டான், ஆசியாசியமான காரை உடைச்சான். ஆனாலும் திமுக என்கிற இந்த கட்சியை களத்தில் வீழ்த்த நாங்கள் நிற்கிறோம். என்னையே ரெய்டு விட்டான், ஆனாலும் களத்தில் நிற்கிறோம். நீ வரும்போது காவல்துறை படிச்சு சொல்லி இருக்கிறது. 5 மணிக்கு மேல நீங்க உள்ளே சென்றால் கேசுவாலிட்டி நோக்கி செல்லும், உள்ள போகாதீங்க, கூட்டம் தட்டுக்கட்டு நிக்கிறது, நிச்சயமாக அங்கே மரணம் நிகழும் என்று சொல்லியிருக்காங்க. கூட்டத்தை காட்டணும். செந்தில் பாலாஜி மாஸ் காட்டணும். செந்தில் பாலாஜி கோட்டைன்னு கரூர் சொல்றாங்க, அதுல ஓட்டையை போடணும். எங்க இந்தியாவில் எத்தனையோ நடிகர்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க, எத்தனையோ தலைவர் இருக்காங்க. எவனாவது லைட் ஆஃப் பண்ணி போட்டு ஆன் பண்ணி போட்ட தலைவனை பார்த்துருக்கீங்களா? லைட் ஆன் பண்ணி போட்டவன சைக்கோ மனநிலை. இவன் லைட் ஆஃப் பண்ணா அவங்க அமைதியா இருக்காங்க, லைட்டை போட்டு ஆன்னு கத்துறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் எந்த மாதிரி மனநிலை கொண்டவரை இருந்திருப்பாரு? கூட்டத்தில் 10 பேர் இறந்து கொண்டிருக்கிறான், 10 பேர் இறந்துட்டான்னு சொல்லி அந்த பேச்ச நிப்பாற்றா, டேய் பேச்ச நிப்பாற்றா என்று கத்திக்கொண்டு வாட்டர் பாட்டில் வீசுறான், துண்டு தூக்கி வீசுறான், செருப்பு தூக்கி வீசுறான். செருப்பு வீசிய பிறகுதான் அங்கே கலவரம் நிகழ்ந்தது. எம்டி ஆம்புலன்ஸ் போனது, தண்ணி பாட்டில் பறந்தது, 100 பேர் உள்ளே புகுந்து கத்தியால் குத்தினார்கள். ஒரு வாரம் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தான். நீதிபதி ஒரே கேள்வி, நீ எதிர்த்து பேசுற எல்லா கட்சியும் கரூர்ல நிக்குத, நீ எங்கடா போன என்று நாங்கள் கேட்கல, நீதிபதி கேட்கிறார். திமுக மீது விமர்சனம் உண்டு. திமுக போயிருச்சு, அதிமுக போயிருச்சு, பாஜக போயிருச்சு, காங்கிரஸ் போயிருச்சு, பாமக போயிருச்சு. நாங்கள் களத்தில் முதலாக அண்ணன் நண்பன் எங்களுடைய கட்சி தலைவர் பொறுப்பாளர் போயிட்டாரு. நானும் அண்ணன் சீமான் அண்ணன் இமாயினும் களத்தில் போய் நிற்கிறோம். ஆனால் தாவேக்காவை சார்ந்த ஒருத்த வரல. அரசு மருத்துவமனைக்கு 41 பேர் செத்து 7 நாள் ஆச்சு. இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருத்தம் கூட அந்த குடும்பத்தில் போய் நிக்கல. எப்பேற்பட்ட கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்காம பாருங்க. வழக்குன்னு வந்த உடனே ஆதவர்ஜினாலாம் எடுத்தேன் பாரு ஓட்டம். போலீஸ் ட்ரெயினிங்ல கூட போய் ஓடினது இல்லையே. கத்தி குத்து கந்தன் எனக்கு ஒரு பேர் வந்துச்சு, அது மாதிரி ஓடினாங்க. புஷி ஆனந்த்
நான்லாம் உசுருக்கு ஒரு ஆபத்தான கடல் மேலே ஓடுவேன்டா என் கொய்யா. எங்க இருக்க தலைமறைவு. நான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன், தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை எத்தனை தனிப்பட வச்சிருக்கீங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள். ஆம்ஸ்ட்ராங் கொன்னுட்டு என்ன? ஆம்ஸ்ட்ராங்க நாங்க கொன்னுட்டோம், நாங்க ஹைதராபாத்தில் ரூம் போட்டு தங்கியிருக்கோம்னு வீடியோ போட்டாங்களா? எப்படி பிடிச்சிங்க? இப்பதான் நாங்க ஆம்ஸ்ட்ராங் காலை வெட்டிட்டு கையை வெட்டிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டாங்களா? எப்படி பிடிச்சிங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளை ஒரு நாளில் பிடித்த தமிழ்நாடு காவல்துறை, கவின் கொலையாளியை ஒரு நாளில் கைது செய்த இந்த காவல்துறை, தக்கலையில் பேசிவிட்டு திருநெல்வேலி வருவதற்குள்ளே என்னை தேடி பிடித்து கைது செய்த இதே காவல்துறை, பாக்ஸ்கான் வழக்கிலே திருவள்ளூர்ல போட்ட வழக்குக்காக திருச்சிக்கு தனிப்படை அமைத்து என்னை பிடித்த காவல்துறை, விக்கிரவாண்டியில் ஒரு பாட்டு பாடியதற்காக கள்ளத்தனம் செய்யும் காதகன் தனநானனா, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட தனநானனா, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் தனநானனா, தன்னான தனநானனா, தானான தனநானனா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டேன். ராகத்தை நீ ஃபில் பண்ணிக்க. இந்த பாட்டை போட்டதுக்கு தென்காசியில ஊர்ல வீடு கட்டுறதுக்காக பார்க்க போனா தேடி பிடிச்சு தனிப்படை அமைத்து கைது செய்து அலைபேசியை பறிச்சு வண்டியை உடைச்ச இந்த காவல்துறை, எங்களுடைய தம்பி காளி ஒரு மீன் போடுறதுக்காக பாம் போட்டது போல தர்மபுரிக்கு போய் கைது செய்த இந்த காவல்துறை, சவுக்கு சங்கர் கூட இருந்த தம்பி பிரதீப் ஒரு மீன் போடுறதுக்காக தனிப்படை அமைத்து கைது செய்து சிறையில் அடைத்த இந்த காவல்துறை, 7 நாளாச்சு 41 மரணத்திற்கு முதல் குற்றவாளியாக பதிவு செய்ய வேண்டியது யாரை? விஜயை. 2ஆம் குற்றவாளி புஷி ஆனந்த், 3ஆம் குற்றவாளி ஆதவ் அர்ஜுனா. நீ இந்த நிர்மல் குமார் வழக்கு போட்டான், புஷி ஆனந்த் மேலையும் நிர்மல் குமார் மேலையும். ஏன் கைது பண்ணல? அப்ப என்ன, லாட்டி மாட்டின்ட்டு 500 கோடி ரூபாய் வாங்கினா மருமனை பிடிச்ச மாமனார் கோச்சுக்குவாரு. இதான் டீலிங். இதுதான் டிஎம்கே இதான் இந்த டிவிகே டீலிங்க. ஏன் பிடிக்கல? நான் கேட்கல, நீதிபதி கேட்கிறாரு. ஏன் கைது பண்ணலங்க? 41 பேர் உயிர்னு சொல்றான். நான் நேத்து கூட பதிவு பண்ண 41 அல்ல, நான் போயிருந்தேன். எனக்கும் என் வீட்டில் 10 வயது பிள்ளையும் 5 வயது மகனும் இருக்கிறான். அந்த குழந்தையுடைய சாவை பார்க்கிற பொழுது என்னுடைய பிள்ளைகளுடைய முகம் எனக்கு வருகிறது. இன்றைக்கு வரைக்கும் சத்தியம் என்று சொல்றேன், நான் இப்படி சேவ் பண்ணாம வந்ததே கிடையாது. உடற்பயிற்சி கூறத்துக்கு போகாம இருந்ததே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் சொல்ற, இந்த 7 நாளில் இரவில் 2 மணி நேரம் கூட எனக்கு தூக்கம் வரல. கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற அந்த ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. எந்தது? கர்ப்பிணியினுடைய வயிற்றுல 7 பேர் விழுந்து அந்த கர்ப்பிணி தாயின் வயிற்றுல இருந்த குழந்தை செத்து போச்சு. 43 மரணம். கீழே அத்தையின் மடியில் இருந்த 4 வயது குழந்தை மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்தில் இருந்த 2 பேர் அந்த குழந்தை மேல விடுறான். அந்த குழந்தையின் குடல் வெளியே வந்து அந்த குழந்தை செத்து போச்சு. அதற்கு மேலே இன்னொருவர் விழுகிறார், அந்த குழந்தையினுடைய கண் வெளியே வந்துருச்சு, தாடை உடைஞ்சு போச்சு. 9 வயது குழந்தையினுடைய முகம் உடைந்து போச்சு, நெஞ்சலம் உடைஞ்சு போச்சு. டேய், நல்லா இருப்பீங்களாடா? நீங்க நல்லா இருப்பீங்களாடா? நல்லா இருப்பீங்களா? ஒருத்தங்க கூட எட்டி பார்க்கல. இவங்களை கைது செய்யாமல் வேடிக்கை பார்க்கிற காவல்துறை எப்படிப்பட்ட காவல்துறை? யூடியூப்ல வீடியோ போட்டா, பேஸ்புக்ல எழுதுனா பாஞ்சு பிடிக்கிற, பொத்தி வேடிக்கை பார்க்கறீங்களா? ஏன் புஷியானந்த் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது? வெடிக்குதுடா. இல்ல திமுக நாங்க ஆதரவா? டேய், எங்க மரபணு இருக்குல்ல, மரபணு, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் திமுக கட்சியை இந்த நிலத்தில் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தாமல் சாக மாட்டோம்டா. நீ நினைச்சிட்டு இருக்க எவன் வேணாலும் பஞ்சம் முளைக்க போலாம். எனக்கு ஒரு தனிப்பட்ட வன்மம் இருக்கு திமுக மேல. எந்த தப்பும் செய்யாத என்ன பிடிச்சு குண்டசனத்துல போட்டான். புழல் சிறை 1.5 வயது மகன், என் மகன் ஆதன் புலித்தேவன், ஆசையாக என் மீது அப்பா என்று மழலை மொழியிலே கூப்பிட்ட பிள்ளை. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். சிறையில பார்ப்பதற்காக தெரியாம என் பிள்ளைய மனைவி கூட்டு வந்துட்டா. சிறை கம்பி இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்கிறான். 4 அடி இடைவெளி. என்னுடைய வண்டி ஓட்டுநர் இதே திருக்காட்டுப்பள்ளியை சேர்ந்த ஒரு தம்பி மணிகண்டன் அந்த பக்கம் நிக்கிறான், குழந்தைய வச்சுக்கிட்டு. நான் பார்க்க கூடாது என்று எப்படியோ தவிர்த்து பார்த்தேன். என்னை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவன் கைகளை நீட்டி அப்பா என்று அழைத்த அந்த நொடி இருக்கு பாரு, உன்னை திமுக அழிச்சுட்டா நான் சாகணும் என்று முடிவெடுத்தல.
திமுக கூட எங்களை இணைச்சு பேசுறான். திமுகவை வீழ்த்துவோம் களத்துல. ஆனால் அதற்கு முன்பாக திமுகவை விட ஆபத்தாக வருகிற இந்த தாவேக்காவை காலத்துக்கு முன்பே வீழ்த்துவோம் என்ற வெறி கொண்டு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். பொய் விளக்கு போட்ட எங்களை பிடிச்ச நீங்க அவரை சாஃப்ட் காரர் அணுகிறது. துள்ள துளிக்க எந்த அரசு கட்சி கொடுத்திருக்க சாவு நிகழ்ந்திருக்கு சொல்லுங்க. அண்ணாதுரை விட விஜய் பெரியாளா? கருணாநிதி மீது விமர்சனம் உண்டு. கருணாநிதியை விட ஒரு பெரிய தலைவரா? எம்ஜிஆர் விட பெரிய தலைவரா? காமராஜரை விட பெரிய தலைவரா? அவர்களுக்கு கூடாத கூட்டம் உனக்கு கூடிவிட்டதா? ஜெயலலிதா அங்க கோயம்புத்தூர்ல மாநாடு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் திரண்டிருக்கிறான், ஒருத்தன் சாகல. திருச்சியில ஜெயலலிதா மாநாடு போட்டாங்க, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் திரண்டான், ஒருத்தன் சாகல. நீ 50,000 பேர் வந்திருக்கிறான். ஏன் சத்தான்? காலையில 12:45 வருவதாக அறிவித்து விட்டு 8:45 தான் வீட்டில இருந்து கிளம்புறாரு. 10 மணிக்கு திருச்சி வானூர்தி நிலையம். திருச்சியிலிருந்து நாமக்கலுக்கு 103 கிலோமீட்டர். ஆனால் சேலத்திலிருந்து நாமக்கலுக்கு வெறும் 33 கிலோமீட்டர். சேலத்துக்கு அந்த தனி விமானத்தை இறக்கி அங்கிருந்து வந்திருந்தால் 1/2 மணி நேரத்தில் நாமக்கல் வந்திருக்கலாம். 10 மணிக்கு 11 மணிக்கு நாமக்கல் என்றால் 1 மணிக்கு கரூர் வந்திருக்கலாம். யாரும் செத்துக்க மாட்டான். ஆனால் 12:45 கரூர் என்று போட்டதனால காலையில் 8 மணிலிருந்து அவனை பார்ப்பதற்காக காத்திருக்காங்க. தண்ணி இல்ல, அடிப்படை வசதி இல்ல, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடி இருக்காங்க. ஒரு மொபைல் டாய்லெட் கூட இல்ல. பெண்களுக்கான தளபதி எங்க தளபதி சிங்கப்பெண்ணு பாட்டு பாடிட்டாரு. உங்க விஜய் உங்களைத்தான் கொல்லத்தான் வரனா அப்படின்னு பாட்டு போட்டாரு. ஒரு ஊரா நான் உங்களை தான் கொல்லத்தான் வரனா அப்படின்னு பாட்டு போட்டாரு. போய் நின்னாங்க. காலையிலேருந்து பாட்டா போட்டு அவனை பூஸ்ட் பண்றான். தளபதி 1/2 மணி நேரத்தில் வருவார், 1 மணி நேரத்தில் வருவார்னு. அவன் சோர்ந்துட்டான். கூட்டம் நசுக்கி நிக்குது. இந்த கூட்டத்துக்குள்ள புஷி ஆனந்துடைய மகளோ, நிர்மல் குமார் மகளோ, ஏன் விஜயனுடைய மகனோ செத்து போயிருந்தா நீ கரூருக்கு போகாம இருப்பியா? இதே மன்னார்குடியை சார்ந்த தம்பி விக்னேஷ் 2016 ஆண்டு காவிரி போராட்டத்தின் போது தீக்குளித்து இறந்து விடுகிறார். சீமான் உணர்வெழுச்சியை தூண்டி, இனவரியை தூண்டி விக்னேஷ் மரணத்துக்கு காரணமாக மாறிவிட்டார் என்று ஊடகங்கள் பேசுகிறது. அதிமுக ஆட்சி, இரும்பு பெண்மணி ஜெயலலிதா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் கைது பண்ணுவாங்க என்கிற ஒரு நிலை உண்டு. அந்த நேரத்தில் கட்சிக்காரன் இறந்து போயிட்டான். அண்ணன் சீமான் மீது பழி போடப்படுகிறது. காவிரி பிரச்சனையை தமிழ்நாட்டில் அரசியலாக்கி ஒரு சின்ன பையனை சீமான் தீக்குளிக்க வச்சு கொன்னுட்டாரு என்று பேசுறான். அப்பொழுது சீமான் அண்ணன் ஓடி ஒளியல. அந்த இடத்தில் நின்று நாங்கள் பேசுவது இனவரி என்றால் ஜெயலலிதா கைதின் போது 100 பேர் செத்து போனாங்களே, அப்போ ஜெயலலிதா என்ன ஆங் சாங் சூகியா, அன்னை தெரசாவா இல்லை என்று கேட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் தாண்டா. மன்னார்குடி வரைக்கும் வந்து அவர் உடலை அடக்கம் செய்து அந்த குடும்பத்தாருக்கு உதவி செய்து ஒரு நாள் முழுக்க நின்று போனாரு. 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் எங்களுக்கும் திமுகவுக்கும் நேரடி சண்டை. இந்த பக்கம் 5 பேருக்கு மண்டை உடைப்பு, அந்த பக்கம் 5 பேருக்கு மண்டை உடைப்பு. காவல்துறை சொல்லுகிறது நீங்கள் போய் பேசினால் கலவரம் வரும், கிளம்புங்கள் என்று. அந்த இடத்துல நின்று பத்திரிகையாளர் சந்திச்சு கூட்டத்தை நடத்தி மீண்டும் 13 நாட்களும் ஈரோடு தேர்தலை பிரச்சாரம் செய்துட்டு தாண்டா வந்தோம். பயந்து ஓடலை. ஏன்னா அவன் தலைவன். நீ தலைவான்னு படவனா இருக்கலாம், தலைவா ஆக முடியாது. டைம் டு லீடுன்னு போடலாம், டைம் டு லீட்லாம் பண்ண முடியாது. அவர் ரொம்ப எமோஷனல் ஆனவர், அவர் ரொம்ப சென்டிமெண்ட் ஆனவர், அவர் உருகிட்டாரு. அவர் உன்னதமானவர். 41 பேர் மரணத்திற்கே நீங்க சார்ட்டர்ட் ஃபிளைட் பிடிச்சி சென்னையில் போய் படுத்துக்குவீங்கன்னா நாளைக்கு உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனா ஸ்டெர்லைட் போராட்டம், மீத்தேன் போராட்டம், ஹைட்ரோகார்பன் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், பரந்தூர் விமான நிலைய போராட்டம், மக்கள் போராடுவான். மக்கள் போராட்டத்தை பார்த்தோன்னே அவர் சென்டிமெண்ட் ஆயிட்டாரு, அவர் எமோஷனல் ஆயிட்டாரு, அவர் உருகிட்டாரு. அவர் ஓடிடுவான். ஏங்க நிர்மல் குமார் போன் ஆஃப் பண்ணா பரவாயில்ல, இந்த தாவேக்கோட புஷி ஆனந்த் போன் பண்ண ஆன் பண்ண பரவாயில்ல, இந்த ராஜ்மோகன் லைலாமணின்னு 4 பீஸ் தெரியும், அதுவும் போன் ஆஃப் பண்ணிச்சு. டேய் நீ உங்களை தான் தேடலடா, நாங்கள் வி சப்போர்ட் விஜய்னு போட்டுக்கோம். டே வி சப்போர்ட் விஜய்னு சொல்றதுலாம் கைது பண்ண மாட்டாங்கடா. ஒருத்தன் தமிழக வெற்றி கழக தோழர்களே நீதிபதியை திட்டாதீர்கள் அப்படியா, ஏன் தூக்கிடுவான். அவன் சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு முடிவு பண்ணிட்டான். நீதிபதி இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காருல, தீர்ப்பு கொடுத்த நீதிபதி திமுக காரன்றான். என்னடா உங்க அரசியல்? இப்பேற்பட்ட அரசியல திருக்காட்டிப்பள்ளியிலும் 4 பேர் இருக்கிறான். ஒரு நடிகண்டா திருச்சிக்கு துப்பாக்கி சுடும் போட்டிக்கு வராரு.
இந்த இடத்துக்கு வர்றாருன்னு யாரும் செய்தி போடல. அவருக்கு ரசிகர் மன்றம் இல்ல, கலைச்சிட்டாரு. என் பேரை சொல்லி எனக்கு முன்னாடி அடைமொழி போடாதன்ட்டாரு. துப்பாக்கி சுடும் போட்டிக்காக வந்த அஜித்குமாரை பார்க்க 1,00,000 பேர் கூடுறான். காவல்துறை சூழ்ந்து நிற்கிறது. அஜித்குமார் மாடியில் வந்து நிற்கிறார். கோஆபரேட் வித் போலீஸ் என்ற ஒரு வார்த்தைக்காக மொத்த பேரும் கலைஞ்சு போனான்டா. அவன் தாண்டா ரசிகன், அவன் தாண்டா உண்மையான நடிகன். ஏன்னா அவன் மனுஷன், முதல்ல அவன் மனுஷன், நல்ல மனுஷன். சென்னையில் வெள்ளம் வந்தது, எல்லாரும் கதவை மூடிக்கொண்டான். ஆனால் அந்த வெள்ளத்திற்கு தன் வீட்டு கதவை திறந்து விட்ட ஒரே நடிகர் மரியாதைக்குரிய அஜித்குமார் மட்டும்தான். அவர்கிட்ட ஒரு சொம்பு தண்ணி வாங்கி கொடுற. எப்பேற்பட்ட ஆட்கள்! மோகன்லால் மம்புட்டியை விட ஒரு பெரிய ஆளா? மோகன்லால் மம்புட்டியை விட, சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் விட நீங்க பெரிய ஆளா? இல்லையே. அப்புறம் என்ன? நான் என் கேரியரோட உச்சத்தை உதறிட்டு வரேன். எங்க உச்சம்? எடுத்த படத்துல கடைசி 5 படம் ஓடல. 67 படத்தை இப்ப லிஸ்ட் போட்டேன். 67 படத்துல மொத்தம் 20 படம் தான் ஓடி இருக்கு, 47 படம் ஓடல. கேரியரோட உச்சத்தை உதறிட்டு வராராம். எனக்கு இவ்வளவு வேதனை என்றால், தியாக தீபம் திலீபன் பிறந்த இந்த இனத்துல தான் இப்படி விஜய்க்காக பார்க்க போய் சாகிற பதர்களும் என் இனத்தில் இருக்கிற என்கிற வருத்தம், வேதனை. அந்த வேதனை நாங்க பேசுறோம். மொழிக்காக உயிர் நீத்த கீழப்படு சின்னசாமியும், விராலிமலை சண்முகமும், சிவகங்கை ராஜேந்திரனும் இருந்த தாளமுத்து நடராஜன் பிறந்த இந்த இனத்துல ஒரு நடிகனை பார்க்க போய், மொழிக்காக செத்த இனத்துல மூஞ்சிய பார்க்க போய் செத்து போன தமிழனமே என்று பேசுற நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டுமே என்கிற வேதனை தான். தமிழினத்துடைய வரலாறு எழுதுகிற பொழுது, அந்த வரலாற்றிலே என்னாச்சு? அதுக்குள்ள டீம் அனுப்பிச்சாங்கன்னு பார்த்தேன். அதுக்குள்ள 41 பேரு நடிகனை பார்க்க போய் இறந்து விட்டார்கள் என்கிற வருத்தமும் வேதனையும். ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் போராடினார்கள், ஒரு உன்னத நோக்கம் இருந்தது. ஸ்டெர்லைட்டுக்கு மக்கள் போராடினார்கள், ஒரு உன்னத நோக்கம் இருந்தது. பரந்தூருக்கு மக்கள் போராடினார்கள், ஒரு உன்னத நோக்கம் இருக்கிறது. ஸ்டெர்லைட்ல போராடிய 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சாவு, வலி, வேதனை. ஆனால் ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடப்பட்டது ஒரு நல்ல நோக்கத்திற்காக. செத்தான் 41 செத்துருக்காங்க. பச்சிலம் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், பெண்கள். ஒரு குடும்பத்துல ஆண் மட்டும் தான் நிற்காரு, பிள்ளையும் செத்து போச்சு, அம்மாவும் செத்து போயிட்டாங்க. ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி, கண் தெரியாது அந்த அம்மாவுக்கு, கண்ணு தெரியாது, பிறந்ததிலிருந்து பிள்ளைய பார்த்ததே இல்லை. விஜயை பார்க்க போய் அந்த பையன் இறந்து போயிட்டான். என் காதுக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அந்த பார்வை மாற்றுத்திறனாளி, கண் பார்வை இல்லாத அந்த தாய் சொன்னால், என் மகனே நீ எப்படிடா இருப்ப, உன் முகத்தை பார்க்காமலே நான் போயிட்டியடான்னா. ஒரு வாய் பேச முடியாத, காது கேளாத ஒரு தாய், தன்னுடைய 1.5 வயது குழந்தை இறந்து போச்சு. அவளுக்கு அழ தெரியல, அழ முடியல, சத்தம் வரல. ஆம்புலன்ஸுக்குள்ள அவர் காதறி அழுத அந்த சத்தம் தூங்க விடல, துரத்த விடல. எப்படி விஜய்க்கு தூக்கம் வருது? நீ மக்கள் தலைவனாக இருந்திருந்தால், கேரியோட உச்சத்தை உதறிட்டு வரேன். உங்க வீட்டுல ஒருத்தன நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வயதுக்கு மூத்திருந்தா நான் தம்பி, இல்லைன்னா அண்ணன், என்னை விஜய்மா, விஜய் என்று நீங்க அழைப்பீங்க. என்னை நீங்க உங்க வீட்டில் கூடிய உங்க பிள்ளைகளுக்கு நான் தான் தாய் மாமன்னாரு. நீங்கள் தாய் மாமனாக இருக்க வேண்டிய, கற்பிணி தாய் மாமா வளகாப்பு நடத்த வேண்டிய அந்த பிள்ளைகள் இறந்து போச்சே. தாய் மாமா எங்க போயிட்ட? மாமா எங்க போயிட்ட? ஊடகங்களை பாருங்க. பனையூர்ல இருந்து அவர் பட்டினப்பாக்கம் போறாராம். பனையூர்ல இருந்து கிளம்பி விட்டால் அநேகமாக கரூர் செல்வார் என்று நினைக்கிறோம். அநேகமாக ஏர்போர்ட்ல கொஞ்சம் அலர்ட் போடுங்க, கொஞ்சம் அங்க பண்ணுங்க. கேமரா தூக்கிட்டாங்க, ஒரு விளக்கு, ஒரு கேமரா, ஐ மீன் லைட்டு. ஊடகங்கள் அப்படி போறான். இப்போ பனையூர்ல இருந்து வந்துட்டாருங்க. வண்டி வெளியே வந்துருச்சுங்க. சாலையில் போய் கொண்டிருக்கிறது, அண்ணா சாலையில் போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா யூ டர்ன் போடுகிறார். அவர் ஏர்போர்ட் செல்லவில்லை என்பது நமக்கு உறுதி விட்டு விட்டது. கரூரிலும் போலீஸ் அலர்ட்டா இருக்கிறார்கள், ஆனால் கரூரும் செல்லவில்லை. அதனால் எங்கே செல்வென்று தெரியவில்லை. அவன் பட்டினப்பாக்கத்துக்கு போயிட்டான். எப்படி கருணாநிதி கோபாலபுரத்திலிருந்து சிஐடி காலனிக்கு போவாரோ, அவன் பனையூர் இருந்து பட்டினப்பாக்கம் போயிருக்கான். மேட்ச் பண்ணிக்க, மெத்தலாம் பேச முடியாது. சேம் அதுக்கு போயிருக்காங்க. விளக்கு தூக்கிட்டு, லைட்டு தூக்கிட்டு, ஒத்த மீடியா போயிடுச்சு. பட்டினப்பாக்கத்துக்கு 11 மணி நேரம் ஆலோசனை. பட்டினப்பாக்கத்துக்குள்ள என்ன பெரிய அட்டார்னி ஜெனரல் இவரு.
இந்தியாவில் முப்படையை கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. 11 மணி நேரம் ஆலோசனை. ஆமா ஆமா ஆமா, இங்க பகல்காம்ல தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க, இப்ப பதில் தாக்குதல் நிகழ்த்தவா வேண்டாமா? ஏர் இந்தியா 247 இறந்துட்டாங்க, இப்ப ஏர் இந்தியாவை பேன் பண்றதா வேண்டாமா? அவர் டிஸ்கஷன் எப்படி பெயில் வாங்குறது டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த 4.5 நிமிட வீடியோ இருக்குல்ல, ஸ்டாலின் சார் ஏதாவது உங்களுக்கு என் மேல பழி வாங்கணும் இருந்தா நீங்க என்ன பழி வாங்குங்க, என் ஆளுகளை விட்டுருங்க. இந்த டைலாக்கும் வீரம் படத்தில் அஜித் பேசுற டைலாக். டேய், நீ என்ன என் ஆட்களை தொடரணும்னா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம். ரத கஜ புதக பராதிகள் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுல போட்ட டைலாக் கூட அவர்கிட்ட இருந்து களவன்டாப்ல. கட்சி எங்க கிட்ட இருந்து கொஞ்சம் களவன்டாப்ல, கட்சி கொடியெல்லாம் டைலாக் அங்கே இருந்து களவாண்டுக்கிட்டு பூரா என்ன ரீமேக் படமா நடிச்சு தெலுங்கு படமா நடிச்சு எதுவும் தெரியாது. ஒரு தத்தி. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியின் மகனாக பிறந்ததுனால நம்ம அவரை தத்திங்கிறோம். ஏன்னா கருணாநிதி அளவுக்கு ஒரு இல்ல ஒப்பீட்டில் இப்ப விஜயோட ஒப்பிடும்போது ஸ்டாலின் எவ்வளவு பெரிய தலைவர் அவரு. ஸ்டாலின் நல்ல பெரிய தலைவர் அவர். அப்ப கொஞ்சம் முயற்சி திருவணியாக்கும் முயற்சிமை இன்மை புகுத்திருந்தாலும் இளமை புகுத்திருன்னு சொல்லிடுவாப்ல. கொஞ்சம் டங்கு மிஸ் ஆகும். கொஞ்சம் ஹைட்ரோ கார்பனுக்கு ஹைட்ரோ பைட்டும் பாப்பல. கொஞ்சம் பாலியல் பலாத்காரத்தை பாலியல் பலகாரம் பாப்பல. தட்ஸ் ஆல். தண்ணி மேல லாரி ஏற்றுவாப்ல, பூனை மேல மதுரை கட்டுவாப்ல, அவ்வளவுதான். மற்றபடி அவர் வெரி குட் லீடர், சூப்பர் லீடர் அப்படின்னு எங்களை சொல்ல வச்சுட்டு பத்தியடா. நல்லா இருப்பேலடா. அவர் கருணாநிதி மகன் என்பதனால நமக்கு அப்படி தெரிஞ்சாரு. அவர் துண்டு சீட்னா கண்ணங்க ஹிமாயன் சொன்னாங்களா, அவர் துண்டு சீட்னா இவர் ஏர்போர்ட் சீட்டு. ஒண்ணுக்கு பார்த்து படிக்க தெரியாது, ஒண்ணுக்கு பார்க்காம படிக்க தெரியாது. துண்டு சீட்லயாவது மேடையில் பேசுறாருங்க, துண்டு சீட்ல பேசுறாருங்க. நாமக்கல்லாம் என்ன ஒரு ஊருக்கு டயலாக் வச்சுக்கிறது. திருச்சினா நமக்கு காவிரி தான், நாகப்பட்டினம் தான் மீனவர் தான், திருவாரூர்னா தேர் தான், ஆமா சங்கரன் கோயில்னா பிரியாணி தான், கோயில்பட்டுனா கடலை மிட்டாய் தான், சாத்தூர்னா சேவு தான், மதுரைனா மல்லிப்பூ தான், திண்டுக்கல்னா பூட்டு தான், கொடைக்கானல்னா டீ எஸ்டேட் தான், நீலகிரினா நமக்கு அருமையான தேநீர் பார்த்துக்கிடுங்க. இந்த இதுல பஸ்ல உட்காந்துக்கிட்டு இது அருமையான தைலம் பார்த்துருக்கேன். மூட்டு வலி, முழங்கால் வலி, கை வலி, கால் வலி, அப்படி 5 சொட்டு தேங்காய் விட்டு 5 சொட்டு விட்டு அப்படி ஆவி பிறக்க தேய்ச்சி அப்படி கமகமன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும். பஸ்ல வியாபாரம் பண்ணுவாங்களா அதே மாதிரி ஒரு பஸ், அவன் பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து மூட்டு வலி தைலத்தை வைப்பான், இவன் பஸ்ஸுக்கு மேல நின்று அவனே வித்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். இவன் ஒரு மூட்டு வலி தைல வியாபாரி மேல போய் நின்றுக்கிட்டு அவரு. நமக்கு பாத்தீங்கன்னா இந்த நமக்கு நாமக்கல் ஞாபகத்துக்கு வர்றது தமிழர் என்ற இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடிய யார் பாடுனா கீழே இருந்து கூட்டத்துல விஜயகாந்தன் தான். அவர் தன் கட்சியினுடைய பதாகையில தமிழ் இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு போட்டார். நம்ம அண்ணன் விஜயகாந்த் பாடினது உண்மைதான், ஆனா அவர் இல்ல. அவர் நமக்கும் சேர்த்து சொன்னது யாரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. எழுதி வச்சுக்கிட்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைங்கிறதே வாயில வரல, மனசுல தெரியல. இதை விட நான் உண்மையில சத்தியமா சொல்றேன், இந்த ஊருக்கு நான் விஜயை தாவேக்காவே பேசக்கூடாது என்றுதான் வந்தேன். அண்ணன் திலீபன் குறித்து பேசணும், இந்த ஊர்ல என்ன பெருமைன்னு பேசணும், இந்த மணல் கொள்ளைய பேசணும், காவிரி சிக்கல் பேசணும் அப்படின்னு தான் வந்தேன். அக்னீஸ்வரர் சத்தியமா நான் அப்படித்தான் வந்தேன், படிச்சுட்டு வந்தேன். ஆனா வரும்போது ஒரு சின்ன மீம் பார்த்தேன், ஒருத்தருடைய பதிவு பார்த்தேன். பெரியாரை நாம் தமிழர் கட்சி கடுமையா விமர்சனம் செய்து பெரியார ராமசாமின்னு சொல்லுது. அப்புறம் எதுக்காக திருக்காட்டுப்பள்ளி கூட்டத்தில் பெரியார போட்டிருக்கீங்கன்னு ஒருத்தன் கேட்டான் பாரு. நம்மாழ்வார் போட்டோவை பார்த்து தாவேக்காரன் பெரியார ஏன் போட்டேன்னு கேட்டான் பாரு. அப்பதான் முடிவெடுத்தேன், உன்னை 2ஆ வகுந்துட்டு தான்டா நான் வருவேன்னு. இந்த பெரியார தாடி வச்சா பெரியார்னு நினைச்ச ஒருத்தர் இவன் கட்சியில் இருக்க 50 பேர் அப்படி இருக்கான். என்பிற்குரிய மக்களே, கரூர்ல கூடிய காவல்துறை அதிகாரி எனக்கு உறவினர் தெரிஞ்சவர். அவருக்கு சொல்றாரு, எங்க விஜயனுடைய படத்துக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு மாவட்ட செயலரா போட்டிருக்காங்க, அவனுக்கு இந்த தெருவில் எவ்வளவு கூட்டம் வரும், அவனுக்கு எவ்வளவு கூட்டம் வரும், தண்ணி வைக்கணும், டாய்லெட் வைக்கணும், எதுவுமே தெரியலங்க. போஸ்டர் ஒட்டி கொடுத்த ஒருத்தனை மாவட்ட செயலரா போட்டுச்சா எப்படிங்க விளங்கும்? அவன் புள்ள பூச்சி, அவனுக்கு எதுவுமே தெரியல, அவனை பிடிச்சி உள்ள போட்டாங்க. மதியலன்னு ஒருத்தனை எதுவுமே தெரியல. அவனை கைது பண்ண உடனே கட்சிக்காரன் தப்பு செஞ்சாலும் அவனை விட்டு கொடுக்காது நிக்கணும்ல. புஷி ஆனந்த் பெயில் போட்டிருக்காப்ல, பெயில் பெட்டிஷன். அதுல சொல்றாப்ல,
நீ வந்து என்னை கைது பண்ண பார்க்குறாங்க, பெயில் கொடுங்கன்னு கேட்டதுக்கு எதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த எனக்கும் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அதை ஒருங்கிணைச்சது வந்து எங்களுடைய மாவட்ட செயலர் தான், அவர் தான் கைது பண்ணிட்டீங்களே எசமா, அப்புறம் எதுக்கு என்னைய கைது பண்றீங்க, 2 நாள் வச்சு அடிக்கிறதான பேச்சு, என்ன ஒரு நாள்ல விட்டுட்டீங்க மல்ல, அது மாதிரி அவரை தான் அடிச்சிட்டீங்களா, என்ன எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காப்ல. செல்லாது ஓடிடு, உதைப்பதற்குள் ஓடி விடுன்னு நீதிபதி ரிஜெக்ட் பண்ணிட்டாப்ல. பரிசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடி விடுன்ட்டாப்ல. அப்பா, ஒரு தற்குறி அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துக்கிறது. திருக்காட்டுப்பள்ளியில் வாழ்கிற மானத்தமிழர்கள் நீங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. தேவாரமும் திருவாசகமும் பாடப்பட்ட தலம் இந்த திருக்காட்டுப்பள்ளி. 5000 ஆண்டுகளுக்கு பழமையான பாரம்பரியம் கொண்ட மக்கள், தூய தமிழர்கள், பச்சை தமிழர்கள், மான தமிழர்கள், வீர தமிழர்கள் அதிகம் நிறைந்திருக்கிற பகுதி திருக்காட்டுப்பள்ளி. அதனாலதான் ஆத்துமல்ல போற அழுட்டு போறான். ஆனா இனிமேல் ஒண்ணு சொன்னாங்க, நான் கேட்டேன், இனிமேல் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து கும்பகோணம் வரைக்கும் ஆத்து மணல் கொள்ளையை யாருமே பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஏற்கனவே தான் பண்ணியாச்சே. செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினான்னு அது சோழி முடிஞ்சிருச்சு. அங்க திருவையாறுல இருந்து கும்பகோணம் வரைக்கும் எங்க அண்ணன் அன்பு பார்த்துக்கோப்ல, இங்க எங்க அண்ணன் துரை சந்திரசேகர் பார்த்துக்கோப்ல, அங்கிட்டு போனா எங்க அண்ணன் சிவசங்கரன் பார்த்துக்கோப்ல, அங்கிட்டு செந்தில் பாலாஜி பார்த்துக்கோப்ல. மொத்தாரையும் அவங்க கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. குறுநில மன்னர்கள் மொத்தாரையும் கான்ட்ராக்ட் எடுத்தாச்சு. ஆத்துக்குள்ள வேற யாரும் மண்ணல்ல முடியாது. சோழியை முடிச்சாச்சு. காவிரி ஆறு செத்து போச்சு. அதை எதிர்த்து யாராவது பேசுனா, போராட்டம் பண்ணா அவன் மேல வழக்கு. கல்குவாரி எதிர்த்து பேசுனா அவர் மேல வழக்கு. புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி என்கிற ஒரு சமூக ஆர்வலர் 51 கல்குவாரிகளை உயர்நீதிமன்றத்தில் போய் இழுத்து மூடுகிறார். லாரியை வச்சு அடிச்சு கொள்றான். இதே ஆட்சி. கரூர்ல ஜெயக்குமார் என்கிற ஒரு சமூக ஆர்வலர் மணல் கொள்ளை எதிர்த்து போராடுகிறார், அடிச்சு கொள்றான் லாரியை வச்சு. இதே ஆட்சி. ஆற்று மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, இயற்கை வள சுரண்டல். இதற்கு என்ன மாற்று இருக்கிறது? தாவேகா கிட்ட, அதிமுக கிட்ட என்ன மாற்று இருக்கு? ஒரு மாற்றம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதிகாரத்துக்கு வந்தால், என் மண்ணினுடைய வளம் என் மக்களுக்கு ஒரு லோடு ஆத்து மணல கூட எவனும் அள்ள முடியாது. ஆத்துக்குள்ள போய் லாரி நின்னா அதான் அவன் கடைசி லாரி. அதான் கடைசி லாரி. ஜல சமாதி தான். மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு கூட்டம் அதிகாரத்துக்கு வரணும். எதை பத்தியும் கவலைப்படாம, எந்த சிக்கலை பத்தியும் கவலைப்படாம, பணம் 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 பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? 9 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடனு. ஆனால் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதா? எந்த துறையாவது? விவசாயத்துறை, போக்குவரத்து துறை, பால்வளத்துறை, பள்ளி கல்வித்துறை, எந்த துறையாவது வளர்ந்திருக்க என்றால் வளர்ந்திருக்கிறது. துறை சந்திரசேகர் வளர்ந்திருக்கிறார், வேற எந்த துறையும் வளரல. சன் மணிமாறன் வளர்ந்திருக்கிறார், வேற எந்த துறையும் வளரல. தஞ்சாவூர் தமிழர்கள் அதிகமாக வாழ்ற பகுதி. அந்த தஞ்சாவூர்ல மேயரா ஒரு தமிழரை, தஞ்சாவூருடைய பூர்வகுடி மக்களை, வெளிப்படையா சொல்ல போனா ஒரு கல்லர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை மேயரா வைக்கணும். அது சமூக நீதி அடிப்படையில், கோட்பாடு அடிப்படையில் அது சரி இருக்கணும். ஆனா கல்லறை வைத்தால் ஏன் சாதிக்காரன் சன் மணிமாறனுக்கு மேயர் பதவி கிடைக்காது என்று நேரடியா ஸ்டாலின் தலையிட்டு சன் மணிமாறன் போறாரு. சாதி ஒழித்த சமூக நீதி பேசிய கட்சியினுடைய லட்சணம். இன்னும் நம்முடைய தமிழ் சாதி உறவுகள், நம்ம அண்ணன் தம்பிகள் இன்னும் மாத்தி மாத்தி உதயசூரிய, மாத்தி மாத்தி அதிமுக போட்டுக்கிட்டே இருக்கான். உன் கோட்டை தஞ்சாவூர், உன் கோட்டை பறி போயிருச்சு. தஞ்சாவூர் கோயில் இருக்கா? அறநிலை இந்த தர்மகர்த்தா கூட கிடையாது. அவர் போன்ஸ் தர்மகர்த்தா. பெருமையா நாங்க ராஜராஜ செல்லுடைய வாரிசு, சோழா கிங்ஸ், சோழஸ் இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிறது. வி ஆர் சோழாஸ் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. போட்டு சோழர்களை போல அதிகாரத்தை கைப்பற்றும் தமிழர்கள் என்று நிற்பது சரியான கட்சியா இருக்குமா? இந்த சோழர் தலைநகரையே மொத்தமாக தன் குடும்பத்திற்கும் தன் சமூகத்தினருக்கும் தூக்கி கொடுக்கிற கட்சி நல்ல கட்சியா இருக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு இருக்கிற கோபம் என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கோபம். நான் பேசுறேன், பேச வாய்ப்பு இல்லாம என் தம்பிகள் நின்றுட்டு இருக்காங்க. எந்த கட்சியின் கூட்டத்திற்கு கோட்டு கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, நாங்க ஒன்றும் பெரிய நடிகர் கிடையாது, இயக்குனர் கிடையாது, படத்து நடிக்கல. ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு 9:30 மணி ஆச்சு. ஆனாலும் கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இந்த திருக்காட்டுப்பள்ளியில ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். இது தத்துவ கூட்டம், தற்குறி கூட்டம் அல்ல. இது ரசிக கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம். இது கோட்பாடு கொண்ட கூட்டம். அதனால தான் களத்தில் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக இந்த திருக்காட்டுப்பள்ளி மண்ணிலே பிறந்து வெளிநாட்டுக்கு சென்று
5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருந்தும் மிகப்பெரிய முனைவர் பட்டம் பெற்றவர், மிக சிறந்த அறிவாளி அண்ணன் சீமான் அழைக்கும் போதே விஞ்ஞானி என்றுதான் அழைப்பார். ஒரு உண்மையிலே ஒரு விஞ்ஞானி. ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வேலை பார்த்தால் மாதம் குறைந்தபட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனால் என்னுடைய வருமானத்தை விட என் இனமானம் பெரிது என்று அதை உதறிவிட்டு இந்த இனத்தின் விடியலுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அண்ணன் சீமானுடைய கரத்தை 2010 பிடித்த கரத்தை இன்றைக்கு வரைக்கும் விடாது களத்தில் நிற்கிற ஆளு வேணா நீங்க சின்ன ஆளு நினைக்கலாம். அறிவிச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்தில் நிப்பாட்டிருக்கிறார். எங்களுடைய சகோதரன் செந்தில் நாதன், இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மகன், அவரை களத்தில் நிப்பாட்டிருக்காரு. சும்மா ஏப்ப சாப்பையான வேட்பாளர் கிடையாது. பாருங்க, இத்தனை எம்எஸ்சி பிஎஸ்டி பிடிஎஃப்எஸ் இப்படி படிச்ச வேட்பாளரை திருக்காட்டுப்பள்ளியில் நீங்க காட்டுங்க. நீங்க தான் சொன்னீங்க நல்லவன் அரசியலுக்கு வரணும், படிச்சவங்க அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் அரசியல் வரணும். முடி கொஞ்சம் இல்ல, அதனால தப்பா நினைச்சீங்க. 38 வயசு தான் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு. அவர் எருவ மெட்டிலாம் போடுறது இல்லை, இயற்கையா இருப்பாப்ல. ஆமாம்மா, விஜய் வாழ்கன்னு போய் நீங்க எங்கேயாவது பெறாதீங்க. இப்படித்தான் போனான், கார் சக்கரத்துக்குள்ள போயிட்டான் விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு போய். இவன் பாரு, கருணாநிதி வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க, விஜய் வாழ்க. அதெல்லாம் நீ எப்படா வாழ போற? நீ எப்ப வாழ போற? ஸ்டாலினை உள்ள ஏத்துறது, இங்க விஜய் வாழ்கிறது. உள்ள ஃபுல்லா ஸ்டாலின் அடிக்கிருக்காரு. பச்சை பாட்டில் 150 ரூபா பாட்டில் மஞ்சள் கொட்டுறா பச்சை கொட்டுறா ஏற்றான். உள்ள ஃபுல்லா எஸ்என்ஜே, இங்க ஃபுல்லா விஜய்க்கு ஜே. ஐயோ, அன்னைக்கு போன கூட்டத்தில் நான் வெளிப்படையா சொல்றேன், அன்னைக்கு போன கூட்டத்தில் காவல்துறை சொன்ன தகவல், அன்னைக்கு போன கூட்டத்தில் 75 விழுக்காடு நிறைந்த மது போதையில் இருந்திருக்கிறான். அந்த நிறைந்த மது போதை தான் அந்த சாவுக்கான முதன்மையான காரணம். ஏன்னா குடிச்சு ஆட்டி பெண்கள் மேல விழுந்து, குழந்தை மேல விழுந்து, மரத்து மேல ஏறி விழுந்து, ஈபி போல் மேல விழுந்து, இவன் தடுமாறி அந்த மரணத்தை நிகழ்த்திட்டான். அதான் காரணம். தமிழ்நாட்டு அரசியல்ல காவல்துறை இருக்காங்க, பெண் காவல்துறை இருக்காங்க. நீங்கள் காவல்துறை இந்த சோதனை செய்வீங்களே, மது இருந்திருக்கான ஒரு சோதனையை வச்சு செக் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல மதுவாடை இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்த முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். நீங்கள் அதிகாரத்தை பிடிப்பீர்களா என்று கேட்கிறார்கள். நாங்கள் 2016 தேர்தலில் போட்டி போடும்போது 1.1 விழுக்காடு, இந்திய அரசியலில் 1.1 விழுக்காடு வாங்கிய கட்சி அதிகாரத்தை நோக்கி அல்ல, அது அடுத்த தேர்தலை சந்தித்ததாக கூட செய்தி கிடையாது. 2019 4 விழுக்காடு, 2021 7 விழுக்காடு, 2024 8.2 விழுக்காடு வாங்கி எந்த தலைவனை தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன் என்று சொன்னானோ அந்த தலைவனின் படத்தையே வைத்துக் கொண்டு இந்திய அரசியலில் தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க சாதாரண கொடி நினைச்சாதீங்க அன்பிற்குரிய மக்கள். இந்த புலிக்கொடிய உலகத்தில் எல்லாரும் ஆத்துல மீன் பிடித்த பொழுது, ஆத்துல குளித்த பொழுது அந்த ஓடுகிற ஆற்றை தடுத்து அணை கட்ட முடியும் என்று உலகத்தின் முதல் அணையை கட்டிய நம் பாட்டன் கரிகால் சோழன் ஏந்திய கொடி இந்த புலிக்கொடி. உலகத்தில் எல்லாரும் கப்பல்ல போய் மீன் பிடித்த பொழுது, கப்பலிலே வணிகம் செய்த பொழுது, அந்த கப்பலிலே ஆயிரக்கணக்கான யானைகளை ஏற்றி மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை கைப்பற்றிய நம் பாட்டன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய புலிக்கொடி இந்த புலிக்கொடி. இதமயத்திலும் ஈழத்திலும் பறந்த புலிக்கொடி. உலகத்தின் 24 நாடுகள் எதிர்த்து சண்டையிட்ட பொழுதும் தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பலி கொடுத்து 34 வருஷங்கள் ஈழ நிலத்தினுடைய அதிபராக இருந்த எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் ஏந்திய கொடி இந்த புலிக்கொடி. திமுக என்பது அது தமிழ்நாட்டு கட்சி, அதிமுக என்பது அது தமிழ்நாட்டு கட்சி, காங்கிரஸ் பாஜக என்பது அது இந்திய கட்சி. உலகத்திலேயே நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் பிரிட்டன், நாம் தமிழர் ஸ்வீடன், நாம் தமிழர் ஜெர்மனி, நாம் தமிழர் கனடா, நாம் தமிழர் பின்லாந்து, நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் சிங்கப்பூர், மலேசியா என்று உலகத்தின் 64 நாடுகளில் இருக்கிற ஒரே கட்சி அது நீங்களும் நானும் இருக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீ சாதா கட்சியில சேர போறியா, இன்டர்நேஷனல் கட்சியில சேர போறியான்னு முடிவெடுத்துக்க. தற்கூரிகளை தலைவராக்க போறியா, உலக தலைவரை தலைமையேற்றுக்கிற உன்னத தலைவன் அண்ணன் சீமானை தலைமையேற்க போறியா? இன்னைக்கு வேணா 8.2 விழுக்காடு இந்த உலகத்தின் புரட்சியை ஏற்படுத்தி எல்லோரும் இப்படித்தான் வளர்ந்திருக்கிறார்கள். சுபாஷ் சந்திரபோஸ் படையிலே ஒட்டுமொத்த இந்தியர்களும் சேரவில்லை. முத்துராமலிங்க தேவர் அழைத்தபோது ஒட்டுமொத்த தென் மாவட்டமும் போகவில்லை. காந்தியை பார்த்தபோது ஒட்டுமொத்த மக்களும் போகல. சுபாஷ் சந்திரபோஸ் போராடிய போது இந்தியாவின் மக்கள் தொகை 30 கோடி.
அவர் படையில் இருந்து வெறும் 10,000 பேரை வச்சு தான் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் எங்கள் படை இப்போதே 36 லட்சம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் சத்தியமாக எங்கள் முன்னோருடைய மூச்சு காட்டி எங்களை வழிநடத்தும் என்றால், எங்க அண்ணன் தியாக தீபம் திலீபன் செத்தது உண்மை என்றால், இந்த நாட்டை ஒரு நாள் நாங்கள் கைப்பற்றுவோம். அதற்கு முன்பாக இந்த உதிரிகளையும் இந்த பதர்களையும் இந்த நிலத்தில் இந்த அரசியல் அப்புறப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.